வணக்கம் பானு. திருத்தணி அடுத்த சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள முருகம்பட்டு கிராமத்தின் பகுதியில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தலைமையிலான தனிப்படை, அதன் உதவி ஆய்வாளர் குமார் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆந்திராவிலிருந்து வரும் வாகனங்களை தணிக்கை செய்த போது அதிவேகமாக வந்த சிறிய ரக சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்திய போலீசார் அந்த வாகனத்தை சோதனை மேற்கொள்ளும் போது அந்த சரக்கு வாகனத்தில் 18 செம்மறை கட்டைகள் 2 டன் கொண்ட 18 செம்மறை கட்டைகள் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இது முதல் தர செம்மறை கட்டை என்றும் கூறப்படுகிறது. அதாவது இதன் மதிப்பு வெளிநாட்டில் சுமார் 25 லட்சம் மதிப்புடையது என்று கூறப்படுகிறது. இதனை சென்னையில் உள்ள ஒரு முக்கிய பகுதிக்கு கடத்த முயன்றதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கும் நிலையில் அது ஆந்திர மாநில அந்த பதிவெண் கொண்ட வாகனத்தை ஓட்டி வந்த புதூர் கிராமம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த கணேசன் மற்றும் மற்றொரு உடன் வந்தவரான ஜோதீஸ்வரர் ரெட்டி வயது 44. இவர் நடுமூர் கிராமத்தை சேர்ந்தவர் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து, அதாவது திருத்தணி வனத்துறை அதிகாரிகளிடத்தில் ஒப்படைக்காமல் சுமார் 7 மணி நேரமாக திருத்தணி காவல் நிலையத்திலே வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் நிலையத்தில் இந்த வனத்துறைக்கு சொந்தமான பொருட்களை எடுத்து வந்தால் அதை உடனடியாக வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கும் நிலையிலும் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய முடியாது என்ற பட்சத்திலும் திருத்தணி போலீசார் இவர்களை 7 மணி நேரமாக காவல் நிலையத்திலே வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தங்களுக்கு எந்த தகவலும் காவல்துறை தரப்பிலிருந்து இன்னும் வரவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து திருத்தணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் இடத்தில் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற போது இதை படம் எடுக்கக்கூடாது என்று அங்குள்ள உதவி ஆய்வாளர் குணசேகர் என்பவர் செய்தியாளர்களை கலந்து கொண்டுள்ளார். மேலும் காலை 7 மணிக்கு பிடித்த இந்த செம்மறை கட்டைகள் தற்போது நேரத்தை வரை காவல் நிலையத்திலே வைத்து விசாரணையை நடத்தி வரும் சூழல் உருவாகி உள்ளது. இதனால் பல்வேறு சந்தேகங்களும் எழுந்துள்ளது. அதாவது பிடித்தால் ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் அதை வனத்துறை அதிகாரிகளிடம் அதற்கான பொருட்களை ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு உள்ள நிலையில் இன்னும் காவல்துறை எதனால் ஒப்படைக்கவில்லை, வேறு ஏதேனும் அந்த வாகனத்தில் வேறு ஏதாவது பணம் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து வந்தார்களா அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருட்களை கடத்தி வந்தார்களா என்ற எந்த செய்தியும் செய்தியாளர்களுக்கும் அவர்கள் இன்னும் வழங்கவில்லை. எனவே இந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்படுவது. அதாவது வெளிநாட்டு மதிப்பு இந்த செம்மறை கட்டைக்கு 25 லட்சம் என்று கூறப்படுகிறது. அதாவது முதல் தர செம்மறை கட்டை என்றும் தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. இன்னும் இருவரை கைது செய்த போலீசார் திருத்தணி காவல் நிலையத்திலே வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பானு, விவரங்களுக்கு நன்றி மோகன்.